ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நிறையா பேருக்கு ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் வேர் மேக்கப் வந்து எப்படி போடணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஒரு 4-5 கொஷின் ஒரு ரீசெண்டாக 2 வாரத்தில் பார்த்துருக்கேன். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ஸ்கின் கேரோட மேக்கப் எப்படி போடணும்னு தெரியலையோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலையோ அவங்க தயவு செஞ்சு ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் சன் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், நம்ம முகத்தில் சுருக்கம் விழுறத தடுக்கும், பிக்மெண்டேஷன் ஆகிறத நிறுத்தும், ஸ்பாட்ஸ் வருது இல்லையா, மார்க்ஸ் கிடையாது டார்க் ஸ்பாட்ஸ். ஸோ அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோலாம் சன்ஸ்க்ரீன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதை விட அதிகமாகவே பண்ணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் ஸ்கின்னில் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து ஒரு காமனாக ஆல் ஸ்கின் டைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கணும். அது கூடவே வந்து நீங்கள் ஒரு சீரம் மிக்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்னுமே ஃபர்தராக க்ளோயிங்காக இருக்கும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் வந்து நார்மலாக செரமைடோ இல்லைனா விட்டமின் சியோ இல்லைனா ஹைலரோனிக் ஆசிட், நியாசினமைட், ஸோ இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டாவே நம்ம ஸ்கின் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அதுலேயே வந்து சீரம் இருக்கும், மாய்ஸ்சரைசர் இருக்கும், சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டுமே காலையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் இந்த டெர்மாக்கோட ஹைலரோனிக் அக்வா ஜெல். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா SPF 50 இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் வந்து 4+ இருக்குது. அதாவது PA+++ அப்புறம் இன்னொரு ப்ளஸ் 4+ இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட் வெயிட், குயிக்காக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னில். எந்த வித ஒயிட் காஸ்ட்டும் வராது, ஹெவியாக ஃபீலே இருக்காது. நம்ம போட்டதே தெரியாத மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு எப்படிப்பட்ட சன்ஸ்க்ரீனும் மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அது சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னொரு புது ப்ராடக்ட்ஸில் ஜம்ப் ஆகாமல் அதையே கெட்டியமாக பிடிச்சிட்டு இருங்க. இல்லை ஹைலரோனிக் ஆசிட் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து தரும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் போட்டேன், என் முகம் ட்ரை ஆகிடுச்சு, இந்த சன்ஸ்க்ரீன் போட்டேன் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது, ஸோ அப்படியெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. தைரியமாக ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இது வந்து ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ், நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே செட் ஆகும். ஸோ இப்போ இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இதுக்கு நல்லா வெயிலெல்லாம் போகிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஸோ என் முகம் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், 1 மினிட் கூட ஆகல, என்னோடய ஃபேஸில் போட்ட உடனேவே வந்து சூப்பராக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எந்த வித ஒயிட் காஸ்ட்டும் இல்லை. போட்ட உடனேவே ஒரு மாதிரி ஷைனியாக தெரியுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரியுது, க்ரேவாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் எல்லாம் வந்து சூஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட நெய்பராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட கேட்பாங்க, என்ன சன்ஸ்க்ரீன் தான் நீ யூஸ் பண்ணுற, உன் ஸ்கின் வந்து போட்ட மாதிரியே தெரியலையே, ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்குன்னு. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட நைட்டு 7-8 மணி வரைக்குமே வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டே சுற்றுவேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறத ரொம்ப நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது. சன்ஸ்க்ரீன் வந்து எப்போ வரையும் போடலான்னு டவுட் இருக்கும். நைட்டு தூங்கும் போகும்போது சன்ஸ்க்ரீன் வேணாம். அதை தவிர நான் எல்லா நேரத்துலையும் போட்டிருப்பேன். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், டஸ்ட்டு, பொல்யூஷன் இது எல்லாத்துல இருந்தும் ஒரு ஷீல்டு மாதிரி வந்து நம்மளை பாதுகாக்கும். அதுவும் இல்லாமல்
ஸோ காலையில நேரத்தில நீங்க காலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பப்ப அப்ளை பண்ணணுங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஒன்ஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் போனீங்கன்னா, அப்ளை வந்து தேவை கிடையாது. டே ஷிஃப்ட்ல போனீங்கன்னா, நீங்க எப்படியுமே உள்ளுக்குள்ளார தான் வேலை செய்ய போறீங்க. அப்படிங்கும்போது ஒரு தடவ போட்டாவே போதுமானது. அப்ளை வந்து எப்ப பண்ணணும்னா, காலையில நீங்க போட்டுட்டு தெரு தெருவா ஷாப்பிங் போறோம், இல்லன்னா வந்து கோயில் குளத்துக்கு போறோம், இல்லன்னா வந்து ஊர் ஊரா ஊர் சுத்த போறோம். ஸோ அந்த மாரி டயத்துல இந்த வெயில்லயே ஆடிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாரி டயத்துல ஒரு நல்ல சன்ஸ்கிரீன வாங்கி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ திரும்ப திரும்ப எடுத்து 1 ஃபிங்கர்ல, 2 ஃபிங்கர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே போதுமானது. அதுக்கு மேலலாம் மேக்கப் போடாதீங்க. ஸோ அந்த சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு பொட்டு வச்சாவே நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் மேக்கப் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டேன். போட்ட மாதிரியே தெரியல பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்க உங்க ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா, ஸோ இத மாரி போட்டுக்கோங்க. எனக்கு 1, 2 பிம்பிள் இருக்கு. ஸோ அதனால நான் இத மறைச்சிடுறேன். நான் வந்து முன்ன இருக்கிறதுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்புறம் இந்த இடத்துல லைட்டா. கண்ணுக்கு கீழ லைட்டா டார்க்னஸ் இருக்கிறது நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. அத கன்சீலர் போட்டு ஃபுல்லா கவர் பண்ண போறேன்னு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கன்சீலர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பேய் மாதிரி இருப்போம். ஸோ எங்க இந்த கருப்பு புள்ளி அதாவது பிம்பிளோட மார்க்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் கன்சீலர் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்கின் இன்னும் டார்க்கா தெரியும் இல்லையா? அந்த மாரி தெரியாம இருக்கிறதுக்கு, இந்த இங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிளாக்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது கண்ணு டயர்டா இருக்கும். நம்ம நெறைய நேரம் லேப்டாப் பார்க்கறது, அதுக்கப்புறம் காலையில எர்லி மார்னிங்ல எந்திரிக்கிறது. ஸோ இந்த சில ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து இந்த லைட்டா இருக்கிற டார்க்ஸ் அண்டர் ஐ வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. அத போட்டு மறைச்சிட்டிங்கனாவே நீங்க ரொம்ப மேக்கப் போட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டா போடுறதே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பாருங்க, இப்ப என்னோட ஸ்கின் வந்து இதே போதுமானது. இதுக்கு மேல பவுடர் கூட அப்ளை பண்ண வேணாம். அவ்ளோ நீட்டான லுக்கா இருக்கு. பட் இருந்தாலும் ஆஃபீஸ் போகும்போது நம்ம போட்டிருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து ஒரு மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக, அத செட் பண்றதுக்கு நம்ம பவுடர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பவுடர் எடுத்து இந்த மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டா இந்த மாரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கி வச்சீங்கனாவே போதும். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள்க்கு ஏத்த மாரி வாங்கிக்கோங்க. ஸோ பாருங்க, போட்ட இடமும், போடாத இடமும் எப்படி இருக்குன்னு, இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஷைனி தெரியுது இல்லையா? சன்ஸ்கிரீன் போட்ட அந்த ஷைனிங். ஸோ இப்ப அத பவுடர் அப்ளை பண்ண உடனே போயிடும் பாருங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்க. கொஞ்சம் நல்லா வந்து இப்ப பிரைட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ஏசிலயோ இல்லன்னா ஃபேனுக்கு அடியில இருப்போம். இல்லன்னா வந்து இதுவே போதுமானது. நீங்க வெயில்ல கூட போலாம். அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ என்ன போட்டாலும் போடலனாலும் நம்மளோட என்ன அப்ளை பண்ணாலும், அப்ளை பண்ணலனாலும் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நம்ம அழகா ஃபில் பண்ணிடணும். அதுவே பாதி மேக்கப்ப வந்து எடுத்து காட்டும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாரி மேல லைன் போட்டுக்கோங்க. கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஐப்ரோ ஹேர்ஸ வந்து ஃபில் பண்ணா போதும். ஸோ உள்ளார மட்டும் ஃபில் பண்ணணும். பஸ். ஸோ பாருங்க, இப்ப சூப்பரா இருக்கு. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ அதே மாரி இந்த மாரி லைட்டா ஒரு லைன், மேலயும் லைட்டா ஒரு லைன். ஸோ லைன் போட்டுட்டு உள்ள இருக்கிற ஹேர வந்து ஃபில் பண்றது. ஸோ பாருங்க. எவ்ளோ அழகா இதுவே வந்து ஒரு சூப்பரான மேக்கப் மாரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளோட காஜல். ஸோ இந்த காஜலும் வந்து ரொம்பலாம் போடாம, ரொம்ப லைட்டா போட்டாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாக்மியோட ஐலைனர். ஸோ எவ்ளோ ஐலைனர் வந்தாலும் மார்க்கெட்ல, இத ஒண்ணு வாங்கி வச்சுப்பேன். ஸோ இத வந்து நான் பொட்டாவும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஐலைனர் போடவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். நம்மளோட லுக் வந்து ரெடி. லாஸ்ட்டா இந்த ஒரு லிப் பாம். ஸோ ஏன் வந்து நான் டின்டட் லிப் பாம் யூஸ் பண்றேன்னா, நம்ம லிட்டரலா வந்து லிப்ஸ்டிக் போடவே தேவையில்ல. ஸோ அது ஒரு தனி
லிப்ஸ்டிக் போடாமல் இந்த டிண்டட் லிப் பாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல பிராண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. லோக்கல் பிராண்டெல்லாம் வாங்குனீங்கன்னா அதில் பல கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு லிப் பாம் டிண்டட் லிப் பாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெர்மனியில் வாங்கினது. இந்தியாவிலேயே வந்து நல்ல நல்ல லிப் பாம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ டிண்டட் லிப் பாம்ஸில் எனக்கு பிடிச்ச பிராண்டு பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் பிராண்டில் வருது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ராபெரி வருது, பெர்ரீஸ் வருது. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பிளெயின் லிப் பாம் வந்து அதில் இருக்குது. லோட்டஸில் லிப் தெரப்பின்னு இருக்கும். ஸோ அது வந்து செம்ம ஹைட்ரேஷனாக இருக்கும். எந்த வித கெமிக்கலும் இருக்காது. அது லோட்டஸ் ஹெர்பல்ஸ் அப்படின்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள். நைக்கால் அவைலபிள். அவ்வளோதான், நம்ம லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. என் ஃபேஸ் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மேக்கப் எப்படி ஈஸியா பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சப்போஸ் வந்து நீங்க ஒரு பொண்ணு வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க, "அக்கா நான் ஈவினிங் 6:00க்கு நைட் ஷிஃப்ட் வந்து போறேன்க்கா. எனக்கு எப்படி மேக்கப் போடணும்னு?" ஸோ அவங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பேர் வந்து ப்ராப்பரா எனக்கு தெரியல, கமெண்ட்ல வரல. ஸோ இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி எனக்கு ஈவினிங் 6:00 நைட் ஷிஃப்ட்டுக்கா, எப்படி போடணும்க்கா? எதுக்கு அடுத்தது எது போடணும்னு தெரியலன்னு. ஸோ நீங்க வந்து 6:00 போற மாரி இருந்தாலும், நீங்க வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு போங்க. ஸோ சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணிக்கோங்க. 6:00லேயும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வந்து ஒரு சேஃப் தான். ஒண்ணும் ஆகாது. நைட்டு தூங்கும்போது மட்டும் தான் போடக்கூடாது ஸ்கின் கேர்ல. ஸோ அத மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கே போற மாரி இருந்தா போட்டுட்டு போலாம். இல்லனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஒரு சீரம் அப்ளை பண்ணிட்டு, ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க உங்களோட என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ பிபி கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு அடுத்த ஸ்டெப் பிபி கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா வந்து இந்த மாரி டைரக்ட்டா நம்மளோட காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபுல் ஃபேஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அங்கங்க டாட்ஸ் எல்லாம் மறைச்சு ஒரு கிளியரான லுக் வந்து கொண்டு வந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர்ல இந்த மாரி டாட் எல்லாம் மறைச்சிட்டு நீங்க காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணி ஸோ இந்த மாரி சிம்பிள் மேக்கப் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹேர் சீரம். அந்த ஹேர் சீரம் இதுதான் பயோலாக். ஸோ இதில வந்து லைட்டா ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ தெரியும். ஸோ இப்படி நல்லா கை ஃபுல்லா இந்த மாரி ரப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப என்னோட கோ டூ லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஹேர்ல வந்து கிளிப் பண்ணிக்கலாம். எது வேணா பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃப்ரீ ஹேரும் விட்டுட்டு போலாம். ஸோ இந்த லுக் வந்து காலேஜ் படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஆஃபீஸ் போறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு இருங்க. ஸோ எந்தவித மேக்கப்பும் இல்லாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின் வந்து ஹெல்தியா இருக்கும். ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாரியெல்லாம் மேக்கப் போடணும்னா, நம்ம ஸ்கின் வந்து அழகா இருந்தா தான் ஒரு சிம்பிளான, கம்மியான ப்ராடக்ட்ஸ வச்சு போக முடியும். இல்லன்னா வந்து நீங்க நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதா இருக்கும். கன்சீலரா இருக்கட்டும், நெறைய ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ன மறைக்கிறதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்கின் கேர தீவிரமா ஃபாலோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்க ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேக்கப் போடும்போது. சூடா இருக்கிற மாதிரி சிம்பிளான லுக் வந்து உங்க நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பத்தி இன்ட்ரோ குடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ இத்தனை வீடியோஸ் போட்டேன். என்ன பத்தி இன்ட்ரோ நான் குடுக்கவே இல்ல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, கண்டிப்பா கமெண்ட் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரியான வீடியோ நெக்ஸ்ட் போடட்டும்னு. ஸோ தேங்க் யூ. லவ் யூ ஆல். பாய்.